ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்பிக்கை இல்லாமலும் மனம் ஒப்பாமலும் நீ செய்யும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் வெற்றியடைவது மிக மிக கடினம். நம்பிக்கையோடு இன்று இரவு நமக்கான கஷ்டங்களுக்கான முடியும் இரவு என்ற நம்பிக்கையோடு இரு. நாளை உன் இன்பங்களுக்கு துவங்க நாளாகவே அமையும். உன் சந்தோஷங்களுக்கு துவக்க நாளாகவே அமையும். இன்று இரவோடு உன் கஷ்டங்களெல்லாம் உன்னை விட்டு விலகும் நேரம் உன்னை நெருங்கி விட்டது என்ற நம்பிக்கைக்குள் உன் எண்ணமே உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய வைக்கும். இன்று இரவோடு இரவாக உனக்கான மாற்றம் நிகழும். நீ நம்பவே முடியாத அதிசயம் நாளை உன் வாழ்வில் நடைபெறும். இது உன் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் சர்வ நிச்சயமாக உண்மைதான். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். இதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. தொடர் தோல்விகளாலும் தொடர் ஏமாற்றங்களாலும் இதை நீ நம்ப மறுக்கிறாய். ஆனால் உன் வாழ்வில் நடைபெற்றால் நீ அதை நம்பிதானே ஆக வேண்டும். நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்வில் இது நடக்கத்தான் போகிறது. அப்பொழுது உனக்கு புரியும் உன் சாயப்பா சொன்னது உண்மைதான் என்று உனக்கு அப்பொழுது புரியும். அப்பொழுது நீ நம்பிதானே ஆக வேண்டும். எல்லாமே முடிந்துவிட்டது என்று நினைக்கும் இடம்தான் ஒரு புதிய துவக்கத்தின் ஆரம்பமாகவே இருக்கும். எனவே வாழ்க்கையில் எல்லாமே முடிந்துவிட்டது என்று நினைக்காதே. நாளையிலிருந்து உன்னுடைய புதிய வாழ்க்கை துவக்கம் என்று மாற்றி சிந்தித்துப்பார். உன் வாழ்க்கை நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். தோற்று போகலாம், அதன் பொருள் வெற்றி சாத்தியமே அல்லது என்பதல்ல. வெற்றி நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன்னை தேடி வரும் என்பதற்கான அர்த்தம்தான் தோற்று போவது. கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருக்காதே. அந்த கடிகாரம் என்ன செய்வது என்பதை சற்று கவனமாக யோசித்துப்பார். ஓடிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நிற்காமல் ஓடிக்கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக வாழ்க்கையில் வென்றே காட்டிவிடலாம். மற்றவர்களிடம் என்ன குறைகள் இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டே இருந்தால் மற்றவர்களிடம் இருக்கும் நிறைகளை காணவே முடியாது. அதே போலத்தான் உன்னை குறைகளாகவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் என்று நீ புலம்புவதால் எதுவுமே ஆகப்போவதே இல்லை. உன்னுடைய குறைகளை பார்க்க தெரிந்தவர்களுக்கு உன்னிடம் இருக்கும் நிறைகளை பார்க்க தெரியவில்லை என்றுதான் அர்த்தம். மற்றவர்கள் எப்படி வேண்டாலும் இருந்துவிட்டு போகலாம். நீ மற்றவர்களுடைய குறைகளை விட அவர்களுக்கு என்ன நல்ல குணம் இருக்கிறது என்பது பார்த்து கொண்டாலே போதும். மற்றவர்கள் உன்னை குறை காண்பதை முற்றிலுமாக தவிர்த்துவிடலாம். சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் மீது எனக்கே நம்பிக்கை இல்லை என்று வருத்தத்தோடு ஒரு இளைஞன் குருவிடம் வந்து சொன்னான். ஏன், உன்மேல் ஏன் உனக்கு நம்பிக்கையே இல்லாமல் போயிற்று? என்னதான் உனக்கு பிரச்சனை என்று அந்த இளைஞனை பார்த்து கேட்டார் அந்த குரு. என்னிடம் நிறைய குறைகள் இருக்கிறது. மற்றவர்கள் என்னை விட திறமைசாலியாக எனக்கு தெரிகிறார்கள் என்று சொன்ன இளைஞனின் பிரச்சனை குறித்து இளைஞன் சொல்லாமலேயே குருவிற்கு நன்றாகவே புரிந்தது. அவனுக்கு ஒரு கதையை சொல்லத் துவங்கினார் குரு. ஒரு வேட்டைக்காரன் நாய் ஒன்றை வளர்த்து வந்தான். அந்த நாய்க்கு அபூர்வ சக்தி ஒன்று இருந்தது. அதனால் தண்ணீர் மீது நடக்க இயலும். நாய் தண்ணீர் மீது நடக்க அந்த அதிசயம் அந்த நாய் செய்து கொண்டு வந்தது. வேட்டையாடிய பறவைகள் ஆற்றின் மீதோ குளத்தின் மீதோ விழுந்துவிட்டால் அந்த நாய் தண்ணீரில் நடந்து சென்று அந்த பறவைகளை எடுத்து வரும். அந்த நாயை குறித்து அவனுக்கு ரொம்பவே பெருமை. அந்த வேட்டைக்காரனுக்கு நாயின் சக்தியை தன் நண்பனுக்கு காட்ட வேண்டும் அவன் ரொம்பவே விருப்பப்பட்டான், ஆசைப்பட்டான். காட்டுக்குள் ஒரு ஏரியில் வாத்துகள் நாரைகள் ரொம்பவே நிறைந்து இருந்தது. அவற்றை குறிப்பார்த்து சுட்டான் அந்த வேட்டைக்காரன். சில வாத்துகள் விழுந்தன,
உடனே அவனது நாய் தண்ணீர் மீது நடந்து சென்று வாத்துக்களை கவ்வி எடுத்துக்கொண்டு வந்தது. இதை பார்த்து நண்பன் எதுவுமே சொல்லவில்லை. மீண்டும் சில வாத்துகளை சுட்டான். மீண்டும் நாய் தண்ணீர் மீது நடந்து சென்று வாத்துகளை எடுத்து வந்தது. அப்போதும் நண்பன் அவனிடம் எதுவுமே சொல்லவில்லை. இவ்வளவு விசேஷ சக்தியை கொண்ட நாயை பார்த்து ஆச்சரியமடைந்த நண்பனிடமே கேட்டுவிட்டான், என்னுடைய நாயை கவனித்தாயா? ஏதாவது வித்தியாசம் உனக்கு தெரிகிறதா அப்படின்னு தன்னுடைய நண்பனை பார்த்து கேட்டான் அந்த வேட்டைக்காரன். அதற்கு அந்த நண்பன், ஆமா, உன் நாய் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, அதற்கு தண்ணீரில் நீந்த தெரியவில்லை அப்படின்னு சொன்னான். இந்த கதையை குரு சொன்னதோ, நம்மிடம் இருக்கும் திறமையை பார்க்காமல் இல்லாததை குறையாக சொல்வது தவறு அப்படின்னு வந்தவனுக்கு புரிந்தது அனைத்துமே. அப்போது குரு அவனுக்கு ஒரு அறிவுரையையும் கூறினார். குறைகளை விட குணங்களை பார்ப்பதுதான் மிக மிக நல்லது. மற்றவர்களிடம் என்ன குறை இருக்கிறது அப்படிங்கிறத ஆராய்ந்து கொண்டே இருக்காமல் மற்றவர்களிடம் இருக்கும் நல்ல குணங்களை பார்ப்பது மிக மிக நல்லது. திறமையை பார்க்காமல் இல்லாததை குறையாக சொல்வது மிக மிக தவறு. அதே போலத்தான் நம்மிடம் இருக்கும் நிறைகளை பார்க்காமல் நம்மிடம் இருக்கும் குறைகளை மட்டுமே சுட்டி காட்டிக் கொண்டிருந்தால் நம் மனம் எவ்வளவு வேதனையாக இருக்கும். அதே போலத்தான் அந்த வேதனை மற்றவர்களுக்கும் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு மற்றவர்களிடம் இருக்கும் திறமைகளை பார்த்து அதை ஊக்குவித்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர அவர்களிடம் இருக்கும் குறையை சுட்டி காட்டிக்கொண்டே இல்லாமல் இருப்பது மிக மிக உத்தமம். உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை மற்றவர்களிடம் எதிர்பார்க்காதே. மற்றவர்கள் அதை தீர்த்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையும் கொள்ளாதே. மற்றவர்களோடு உன் பிரச்சனையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது உனக்கு தீர்வு கிடைத்துவிடப் போகிறதா என்ன? உன் மனபாரம் சற்று குறையும், அவ்வளவுதான் ஆகப் போகிறது. மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதால் நீ அடையும் துன்பத்தை பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் சிலர் சந்தோஷப்படுவார்கள். மற்றும் ஒரு சிலர் நீ உண்மையாக வேதனைப்படுவதை பார்த்து அவர்களும் வேதனைப்படுவார்கள். ஆனால் வேறு சிலரோ நீ இன்னும் அதிகமாக கஷ்டப்பட வேண்டும் என்று நினைப்பார்கள். எனவே முடிந்தவரை உன்னுடைய கஷ்டங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதை விட்டுவிடு. உனக்குத்தான் உன் அப்பா இருக்கிறேனே, உன் கவலைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்தே விடும். உனக்கு ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால், அனைத்துமே தாமதமாக நிறைவேறுகிறது என்றால் உனக்கான சந்தோஷம் மிக அதிக அளவில் காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதைதான் நான் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். நீ எதிர்பாராத நேரத்தில், நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு நடத்தி கொடுப்பதில் உன் சாயப்பாவிற்கு அத்தனை ஆனந்தம். உன் முகத்தில் அப்பொழுது வழியும் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே நான் ஆவலோடு அந்த அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன், நிச்சயமாக நிகழ்த்துவேன். என்னதான் நீ சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடித்து கொண்டு மற்றவர்களுக்கு முன்னால் நின்றாலும் உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, உன் மனதில் என்ன இப்பொழுது நீ சிந்தித்து கொண்டிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே. எல்லோருக்குமே பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் என்று வருவது சகஜம்தான். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பிரச்சனைகளும் சோதனைகளும் போராட்டங்களும் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். ஆனால் அவர்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள் என்பதில் பொறுத்துதான் அடங்கி இருக்கிறது அவர்களுடைய நிம்மதியும் மகிழ்ச்சியும். சில பிரச்சனைகளை எதிர்த்து நின்று போராட வேண்டும். சில பிரச்சனைகளை பொருட்படுத்தாமல் அப்படியே விட்டுவிட வேண்டும். சில பிரச்சனைகளை நன்கு ஆராய்ந்து அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்பதை சிந்தனை செய்ய வேண்டும். இப்படி இருந்தால்தான் உன் மனதிற்கும் உன் வாழ்க்கைக்கும் ரொம்பவே நல்லது. முடியாத பிரச்சனைகள் என்றும் விடியாத இரவுகள் என்றும் எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். எந்த பிரச்சனையோ என்ன ஒரு சூழ்நிலையோ எது வந்தாலும் சரி, உன்னால் முடிந்த அளவு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான வழியை ஆராய்ந்து கொண்டே இரு.
அதை விடுத்துவிட்டு எனக்கு மட்டும் சோதனைகள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே, என் வாழ்வில் வழியேற, வெற்றியடைய, பிரச்சனைகளிலிருந்து வெளிவர வழியே இல்லையா என்று எதிர்மறை எண்ணத்தோடு எதையுமே யோசிக்க முடியாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தாயானால் எதையுமே உன்னால் சமாளிக்கவே முடியாது. உன் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அனைத்தையும் என்னிடம், அனைத்தையும் கொட்டிவிடு. உன் பாரத்தை எல்லாம் என்னிடம் சுமத்திவிட்டு உனக்கான வேலையை, உனக்கான அந்த ஒரு வேலையை செய்வதற்கான வழியை யோசித்து கொண்டே இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ எதிர்பார்த்த, நீ எதிர்பாராத அனைத்து விஷயங்களும் உனக்கு சாதகமாகவே ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவும் உனக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருவதாகவே இருக்கும். நீயே எதிர்பார்க்காதபடி உனக்கான நல்ல நிகழ்வை உன் வாழ்வில் நகர்த்தி காட்டி உனக்கான மகிழ்ச்சியை நான் ஏற்படுத்தப் போகிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்குப்படி வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில், வரவேண்டிய சமயத்தில், வரவேண்டிய நொடியில் வந்தே தீரும். கலங்காதே. உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது. அந்த தீர்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. ஏதேனும் ஒரு வழியையும், உன் கேள்விக்கான பதிலையும் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நீ அறிந்து கொள்வாய். நான் அதை உனக்கு உணர வைப்பேன். சந்தோஷமாக இரு என் பிள்ளையே. அனைத்துமே வெற்றிகரமாகவே முடியும். என் அன்பு பிள்ளையே, குழம்பி தவிக்காதே. உனக்கான செம்மையான வாழ்க்கை உன்னை தேடி வரவிருக்கிறது. இதோ வந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது உன் வாழ்க்கையில் கெட்ட நேரம், உன்னுடைய மனக்கவலை, கஷ்டங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் குழந்தையே. உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனை வெகு விரைவில் சரியாகிவிடும், தீர்ந்தே விடும். விரைவில் உனக்கான அதிசயம் நடக்கும். நீ மகிழ்ச்சியடைய போகிறாய். நான் இருக்கிறேன். நான் இருக்கும் வரை ஒருபோதும் நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. என் மீது நம்பிக்கை கொண்டு என் வாழ்க்கையை காப்பாற்றுங்கள், எனக்கு நல்ல வழியை காட்டுங்கள் என்று நீ எப்பொழுது என்னிடம் உன் கரங்களை ஏந்தினாயோ அப்பொழுது நேரம் காலமில்லாமல் அப்பொழுதிலிருந்து என்னுடைய ஆசிர்வாதத்தை நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். தேவையில்லாத மனக்குழப்பம் உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். எனது ஆசிர்வாதத்தால் இந்த உலகத்தில் உள்ள அனைவராலும் நீ பாராட்டப்படுவாய், மதிக்கப்படுவாய். இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துவதே வேலையாக கொண்டு இருப்பார்கள். அதைதான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். அந்த சொற்களுக்காக, அந்த ஒரு வார்த்தைகளுக்காக வருந்தாதே. மனதைரியத்தோடு நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு. உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்கி விடாதே. இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். உன் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வசந்தமே. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னால் கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய். அந்த வானளவிற்கு உன்னுடைய இதயத்தை என்னுடைய இருப்பிடமாக்கிக் கொள்கிறேன். சகல ஜீவராசிகளுக்கும் உள்ளிருக்கும் என்னை வணங்கினால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். எப்பொழுதுமே என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என்னுடைய அன்பான குழந்தைக்கு உண்டு. யாரெல்லாம் இங்கு அதிர்ஷ்டசாலியோ, யாருக்கெல்லாம் அவர்கள் செய்த பாவங்கள் ஒளிந்தனவோ அவர்கள் என்னுடைய வழிபாட்டை செய்வார்கள். என்னை முழுவதுமாக நம்பிக் குழந்தையே, நம்பிக்கையோடு நம்பு குழந்தையே, நீ உன் வாழ்க்கையில் முழுமையடைவாய். ஏமாற்றப்படும் வேளையில் என்னை ஏமாற்றிவிட்டார்களே என்று மற்றவர்களை குறை கூறுவதை விட, இப்படி ஏமாறும் அளவிற்கு, ஏமாற்றப்படும் அளவிற்கு முட்டாளாக இருந்திருக்கிறோமே என்று உன்னையே குற்றம் சாட்டிக்கொள். அப்பொழுதுதான் மற்றவர்களிடம் நீ ஏமாற மாட்டாய். மற்றவர்களோடு சுதாரிப்போடு இருப்பாய். உன் மீது முழு அக்கறையாக இரு. வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரியே சென்று கொண்டே இருக்காது.
இன்று இருப்பது போல் நாளை இருக்காது, நாளை இருப்பது போல் நாளை மறுநாள் இருக்காது. மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அதுபோல் உனக்கிருக்கும் கஷ்டங்களும் மாறும். உனக்கு இப்பொழுது நிம்மதியாக இருக்கும் வாழ்க்கையும் நிச்சயமாக ஒரு நாள் மாறும். மாற்றம் ஒன்றே எப்பொழுதும் மாறாதது என்று இறைவன் தோற்றுவித்த நியதி. உன் வாழ்க்கையும் புதுப்பிக்கப்படும். இப்பொழுது நீ கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக வாழும். உன் வாழ்க்கையும் மாறும் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையை நீ அடுத்த அடி எடுத்து வைப்பதற்காக மிகப்பெரிய சூட்சமமாகவே இருக்கும். நாளை முதல் உன் வாழ்வில் அதிர்ஷ்டம் வீடு தேடி வரப்போகிறது. உன் வாயிற்கதவை வந்து தட்டப் போகிறது. அதற்கான மிகப்பெரிய மாற்றத்தை உன் வாழ்வில் நடக்கப் போகும் அந்த மாற்றத்தை நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்காக அத்தனை வேலைப்பாடுகளையும் செய்து முடித்து விட்டேன். இனி உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழப்போவது மட்டுமே உறுதியான வாக்கு. அதை வாங்கிக் கொள்ள, அந்த மாற்றத்தில் உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க நீ தயாராகு. உனக்கேற்றாற்போல் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஆயத்தமாகு. உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவதற்கும் நிம்மதியான வாழ்க்கையாக மாற்றுவதற்கும் உன்னாலான முடிவுகள், உன்னாலான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயி தேவா உன்னுள்ளேயே இருந்து அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டே இருப்பேன். இனி உன் வாழ்க்கையில் இன்று இரவோடு முடியப் போகும் உன் கஷ்ட காலத்தினால் நாளை முதல் உன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு செல்வ செழிப்போடு உன் வாழ்க்கையை புது அத்தியாயத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறாய். இனி உன் வாழ்வில் எல்லாமே பிரகாசமான காலம்தான். பிரகாசமான எதிர்காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கப் போகும் என் பிள்ளைக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. இது வெறும் ஆறுதல் வாக்கல்ல, உனக்கான தெய்வ வாக்கு. இது நாள் வரை உன் வாழ்க்கையில் எல்லா இன்பத் துன்பங்களையும் கடந்து வந்து விட்டாய். கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் பார்த்து விட்டாய், சகித்து விட்டாய். இனி போராடுவதற்கு எதுவுமே இல்லை. போராட வேண்டிய அத்தனையும் போராடிவிட்டாய். கஷ்டப்பட வேண்டியது அத்தனையும் கஷ்டப்பட்டு விட்டாய். உன்னுடைய போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இது நாள் வரை பொறுமையோடு இருந்த உனக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. உன் பொறுமைக்கான பரிசு என் கையில் உள்ளது. அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். யார் தடுத்தாலும் அது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் பொக்கிஷத்தை சந்தோஷமாக வைத்துக்கொள்வது மட்டுமே என்னுடைய வேலை. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்காமல் நான் ஓயவே மாட்டேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து நினைத்து மனதில் போட்டு பயந்து கொண்டே இருப்பதால் உன் வாழ்க்கை எதுவுமே மாறிவிடாது. அதை போல முடிந்து போனதை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருப்பதால் முடிந்தது ஏதாவது மாற்றம் கண்டு திரும்பி உன்னிடமே வரப்போகுதா? நிச்சயமாக எந்த மாற்றமும் நிகழாது. எனவே முடிந்ததை நினைத்து வருந்தாதே. எதையுமே நினைத்து வருத்தம் கொள்ளாதே. நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், போவது போவட்டும் என்று உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக, ஆனந்தமாக, நிம்மதியாக எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்க்கையை வாழ பழகு. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையில் இப்பொழுது எவ்வளவு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உன்னால் தேடிக்கொள்ள முடியுமோ அவ்வளவு சந்தோஷத்தோடு இரு. ஏனென்றால் உன்னுடைய எதிர்காலம் உன் கையில் இல்லை. அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. அதன்படிதான் எல்லாமே உன் வாழ்வில் நடக்கும். நீ கவலைப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை. எது வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே.
எது நடந்தாலும் தைரியத்தை மட்டும் விட்டு விடாதே. இன்பம் துன்பம் இரண்டும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை. இதுதான் அனைவருக்கும் நியதியும் கூட. உனக்கு மட்டும் கவலை வருகிறதே என்று வேதனைப்படுவதை விட்டுவிட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையெல்லாம் சற்று திரும்பிப்பார். உன்னை விட அதிகமாக கஷ்டப்படுபவர்களும் உன்னை விட அதிகமாக போராட்டத்தில் சிக்கி தவிப்பவர்களும் இந்த உலகத்தில் இருக்கவே செய்கிறார்கள். நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கா? நிச்சயமாக இருக்க முடியாது. உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொண்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது. நீ கஷ்டப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்று நினைப்பவர்களிடமே போய் உன்னுடைய மனக்குமுறல்களை எல்லாம் கொட்டி விடுகிறாய். குழந்தையே, அவர்களெல்லாம் உதட்டளவில் உன்னிடம் வருத்தத்தை தெரிவித்துவிட்டு மனதளவில் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல இருக்கிறாயா? உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் மனதிற்குள் உன் கஷ்டத்தையும் நீ படும் வேதனையையும் பார்த்து மகிழ்ச்சி உறுகிறார்கள், சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முதலில் உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையாக இருப்பவர்களையும் முதலில் கண்டுபிடி. பின் அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். உன்னை மாதிரியே உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக இருப்பார்கள் என்று தவறாக எண்ணிவிடாதே. அதற்காக உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையுமே நீ சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டும் என்று நான் கூறவில்லை குழந்தையே. உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் பலம் பலவீனம் அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் குழந்தையே. உன் மனதை பலவீனமாக்கும் அனைத்து விஷயத்தையும் மாற்றி உனக்கு பலமாகும் விஷயத்தை நான் உனக்கு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நீ சந்திக்க போகும் பல மாற்றங்களையும் எதிர்கொண்டு காத்து கொண்டிரு. உன் வாழ்க்கையில் பலமாக உன் வாழ்வு அமையத்தான் போகிறது. எப்பொழுதுமே கவலைப்படாமல் இரு குழந்தையே. உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணத்தை முன்னேறி கொண்டே இரு. உனக்கு ஏதாவது தடைகள் வந்தால் அந்த தடைகளையெல்லாம் தடைத்து எறிந்துவிட்டு ஒதுக்கிவிட்டு உன் பயணத்தை நீ மேற்கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பாவும் உன் வழித்துணையாக வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்கு உன் சாயப்பா எப்பொழுதுமே உனக்கு துணையாகவே இருப்பேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு பொறுமையாக காத்திரு. உன் வாழ்க்கைக்கு நான் அனைத்தையும் நல்ல மாற்றங்களை செய்வேன். உன் வார்த்தையை மதிக்காதவர்களை நினைத்து நினைத்து வருத்தம் கொள்ளாதே. உன்னை காயப்படுத்துபவர்களுக்கு, உன் மனதை வேதனைப்படுத்துபவர்களுக்கு காலமாக இருந்து தக்க பதிலை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக உன் சாயப்பா உன்னை விடவே மாட்டேன் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தீயோ அன்றைக்கே உங்கள் பாவங்கள் தொலைந்து விட்டன குழந்தையே. கெட்ட காலமெல்லாம் முடிந்து விட்டது என்பதை கேள்விப்பட்டும் நம்பாமல் இருக்கிறவர்கள் என்னை நம்புகிறேன் என உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள், ஞாபகம் வைத்துக்கொள் என் பிள்ளையே. இப்பொழுது இருக்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று என்று இருந்து விடாதே. அதுதான் முடிவு என்றும் நினைத்து விடாதே. இதைவிட மிக சிறந்தது உன்னை நோக்கி வர காத்து கொண்டே இருக்கிறது. இதைவிட மிக பொக்கிஷமான ஒன்றை உன்னை நோக்கி அனுப்பி வைக்க உன் சாயப்பாவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கைகளை என்னிடம் கொடுத்து விடு குழந்தையே. நீ நிம்மதியாக உன்னுடைய பயணத்தை மேற்கொள். உனக்கு துணையாக, வழித்துணையாக எப்பொழுதும் உன் வாழ்வு முழுவதும் உன் சாயப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன். உனக்கு வரும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சோதனைகளையும் நான் சந்திப்பேன் குழந்தையே. நான் உன் வாழ்வை மீட்டெடுப்பேன், பாதுகாப்பேன். உனக்காகவே உன் வாழ்க்கையை நான் மீட்டே கொடுப்பேன். மிகப்பெரிய புயலோ சூறாவளியோ உன்னை அழித்துவிட முடியாது குழந்தையே. ஏனென்றால்
நீ உன் அப்பாவின் கைகளில்தான் இருந்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு. என் பிரியமான கண்மணியே, உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும். உனது எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. எல்லா நேரமும் உதடுகளில் சிறிய புன்னகையை வைத்துக்கொண்டே இருங்கள். அது தருகின்ற தன்னம்பிக்கையை வேறு எதனாலும் தரவே முடியாது. எனவே என் குழந்தையே, நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, எதிலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இரு. இவ்வுலகில் நீ நிச்சயமாக ஜெயித்தே காட்டிவிடலாம். இறைவன் தனக்கு பிடித்தவர்களுக்கே அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசளிக்க விரும்புகிறார் குழந்தையே. எனவே உனக்கு பொறுப்புகள் அதிகமாகின்றன, சோதனைகள் அதிகமாக வருகின்றது, வேதனைகளும் போராட்டங்களும் அதிகமாக இருக்கின்றதே என்று நீ மனம் குழம்பும் சமயத்தில் இதை நினைத்துப்பார். இறைவனுக்கு நீ பிடித்தவர் என்பதை நினைத்துப்பார்.